தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆளுங்கட்சி படுதோல்வி அதிரடி கருத்து கணிப்பு. ஆளுங்கட்சி படுதோல்வி அதிரடி கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 5 மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம். இதில் கேரளாவில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு அதிரடி முடிவுகளை அறிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆளுங்கட்சியாக உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி படுதோல்வி அடைகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 58 முதல் 62 இடங்கள் தான் கிடைக்கும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி 70 முதல் 80 தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறது. காங்கிரஸ் அமோக வெற்றி பெறுகிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி படுதோல்வி அடைகிறது. 1 அல்லது 2 தொகுதிகள் தான் கிடைக்கும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக கேரளாவில் ஆட்சியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி படுதோல்வி அடைகிறது. இது கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான். கேரளாவை பொறுத்தவரை 5 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சி, 5 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி மாறி மாறிதான் ஆட்சி அமைப்பார்கள். ஆனால் கடந்த முறை வித்தியாசமாக 2வது முறையாக கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சியை பிடித்தது. 10 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆட்சியில் உள்ளது. பொதுமக்களின் அதிருப்தியை சம்பாதித்துள்ளது. தற்பொழுது காங்கிரஸ் அமோக வெற்றியை பெறுகிறது. பாஜக கூட்டணி படுதோல்வி அடைகிறது. ஆளுங்கட்சி கம்யூனிஸ்ட் கூட்டணி படுதோல்வி அடைகிறது கேரளாவில்.